Hi, welcome to Love Your Knowledge channel. இன்னைக்கு நம்ம class 11 ஓட physics first chapter nature of physical world and measurement அதில் வந்து second part of the video நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். போன வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு physics உடைய introduction part and அதனுடைய branches பற்றி explain பண்ணியிருந்தேன். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா physics படிக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன ஸ்கோப்ஸ் இருக்குது அண்ட் அதை படிக்கும்போது உங்களுக்கான அந்த சந்தோஷம் எக்ஸைட்மெண்ட் என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் எந்த டிஸ்கவரி எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதை வந்து ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து தற்செயலாக, அதாவது ஆக்சிடென்டலாக டிஸ்கவர் பண்ணுது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வெல் அனலைஸ்டு அவுட்கம், அதாவது ஒரு லேபில் கொண்டு போய் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இது ட்ரூவா இது ஃபால்ஸா அப்படின்னு நிறைய ஸ்டெப்ஸுக்கு அப்புறமா ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு டைப்ஸில் தான் வந்து நம்ம ஃபிசிக்ஸுடைய டிஸ்கவரிஸை எடுத்துக்குவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொன்னோன்னா மேக்னெட்டிசமும் பார்த்திங்கன்னா ஆக்சிடென்டலாக அப்சர்வ் ஆன ஒரு விஷயந்தான். அண்ட் வந்து அது வந்து அந்த பிஹேவியர்ஸை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒரு தியரிட்டிக்கல் ப்ராசஸில் தான் இருந்தது. மேக்னெட்னா இப்படி தான் இருக்கும், மேக்னெட்டோடைய ஈர்ப்பு இந்த மாதிரி தான் இருக்கும், அதில் வந்து நமக்கு லைக் அண்ட் அன்லைக் அந்த இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தியரிட்டிக்கலாக இருந்தது. ஸோ அந்த தியரிட்டிக்கலாக இருந்த விஷயங்களை வந்து நம்ம அதுக்கப்புறமா லெபார்ட்டரியில் வச்சு அதை வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி தான் வந்து நமக்கு ஃபைனலாக ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸை வந்து லெபார்ட்டரியில் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ எந்த ஒரு இது கான்ட்ரிபியூஷன் நீங்கள் எந்த ஒரு டிஸ்கவரி ஃபிசிக்ஸில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கான ஒரு தியரிட்டிக்கல் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறமா தான் அதை வந்து ப்ராக்டிக்கலாக கொண்டு வருவாங்க. ஸோ தியரிட்டிக்கல் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபிசிக்ஸ் டு த டெவலப்மெண்ட் இன் டெக்னாலஜி அண்ட் மெடிசன். நம்ம டெக்னாலஜியில் இருக்கிற டெவலப்மெண்ட்டாக எடுத்துக்கலாம், இல்லை மெடிசன் உலகத்தில் இருக்கிற டெவலப்மெண்ட்ஸாக எடுத்துக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு தியரிட்டிக்கல் ப்ரெடிக்ஷன்ஸாக தான் இருந்தது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனோட ஈஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இது வந்து தியரிட்டிக்கல் ப்ரெடிக்ஷனாக தான் இருந்தது 1905ல். அதுக்கப்புறமா 1932 தான் காக்ராஃப்ட் அப்புறம் வால்டன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து இந்த ரெண்டு சயின்டிஸ்ட் தான் வந்து இந்த தியரிட்டிக்கல் ப்ரெடிக்ஷனாக இருந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுடைய ஃபார்முலாவான ஈஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயரை எக்ஸ்பெரிமெண்ட்டாக ப்ரூவ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இந்த எந்த ஒரு இது எடுத்துக்கிட்டிங்கனாலும் தியரிட்டிக்கல் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு இயற்கையோட சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ரொசீஜர்ஸை ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு அதுக்கான என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை அப்படிங்கிறத நமக்கு யூஸ் பண்ணி தான் நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரோபஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ரோபஸ்ட் அப்படின்னா ஸ்ட்ராங் அப்ளிகேஷன்ஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் டிஸ்கவர் பண்ணுறாங்க. அடுத்து இந்த பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி யூசஸ் த டெக்னிக் வெரி எஃபெக்டிவ்லி டு டிசைன் நியூ ட்ரக்ஸ். ஸோ இந்த டெக்னிக்கை தான் இந்த தியரிட்டிக்கல் ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இது எல்லாமே தான் வந்து பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் இன்றைக்கு வரைக்கும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ எந்த ஒரு கண்டுபிடிப்பாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து ஒரு தியரி இருக்கும். அந்த தியரியை வந்து ஃபஸ்ட்டு எழுதி வச்சுட்டு தான் அதுக்கப்புறமா தான் அதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லா டிஸ்கவரிஸ்லையுமே வந்து நமக்கு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு டைப்புமே இன்க்ளூசிவாக தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பயோகாம்பேட்டபிள் மெட்டீரியல்ஸ் ஃபார் ஆர்கன் ரீப்ளேஸ்மெண்ட் ஆர் ப்ரெடிக்டட் யூஸிங் குவாண்டம் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் பிஃபோர் ஃபேப்ரிகேஷன். Thus experiments and theory work hand in hand complementing one another. ஸோ இப்போ நம்ம பயோகாம்பேட்டபிள் மெட்டீரியல்ஸ் ஃபார் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹார்ட்டில் வைக்கிற பேஸ் மேக்கராக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு வேறு கை வைக்கிறாங்க இல்லையா அதுவாக இருக்கட்டும், இல்லை வந்து நீ டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லுவாங்க, இல்லைனா வந்து நம்ம உடம்புக்குள்ளே வைக்கிற அந்த ஸ்டீல் போன் ஃப்ராக்சர் அப்போது ஸ்டீல் பிளேட் வைக்கிறாங்க இல்லையா. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா பயோகாம்பேட்டபிள் மெட்டீரியல்ஸ். பயோகாம்பேட்டபிள்னால் மனிதனுக்கு ஊறு விளைவிக்காத, மனிதனுடைய உறுப்புகளில் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது எந்த விதமான பிரச்சனையும் உருவாக்காத மெட்டீரியல்ஸ். ஓகேவா? இதோடைய ஃபேப்ரிகேஷன்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ரெண்டு முக்கியமான கூறுகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து தியரிட்டிக்கலாக இதை நான் இப்படி தான் பண்ண போகிறேன், இதில் இந்த மெட்டீரியல்ஸ் இருக்குது, இது இப்படி தான் ஒர்க் ஆகும் அப்படின்றத நான் இதை வந்து ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து லேபில் நான் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை நான் ஒரு ஃபைனல் ப்ராடக்டாக கொடுக்க போகிறேன். ஸோ அப்படிங்கும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படிங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்புறம் தியரி ஒர்க் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒன்றுத்துக்கு ஒன்று இணைந்து வேலை செஞ்சால் தான் நமக்கு ஃபிசிக்ஸில் வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் நம்மளால் எந்த ஒரு டிஸ்கவரியும் வந்து ஃபைனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்து பார்த்திங்கன்னா physics as a huge scope as it covers a tremendous range of magnitude of various physical quantities. அதாவது ஃபிசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து நம்மளுடைய எல்லா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், அதாவது லென்த்து, மாஸு, டைம், எனர்ஜின்ற எல்லா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸையுமே அது கவர் பண்ணுது. அண்ட் ஆல்சோ இட் டீல்ஸ் வித் சிஸ்டம் ஆஃப் வெரி லார்ஜ் மேக்னிடியூட் ஆஸ் இன் அஸ்ட்ரோனாமிக்கல் பினாமினா. அதாவது வானத்தில் இருக்கிற பெரிய பெரிய விஷயங்களையும் படிக்கிறதுக்கும் சரி, சின்ன மைன்யூட்டான விஷயங்களை படிக்கிறதுக்கும் நமக்கு இந்த ஃபிசிக்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. அதாவது ரேஞ்ச் ஆஃப் டைம் ஸ்கேல்ஸ், அஸ்ட்ரானமிக்கல் ஸ்கேல்ஸ் டு மைக்ரோஸ்கோபிக் ஸ்கேல். அதாவது அஸ்ட்ரானமியில் இருக்கிற பெரிய செகண்ட்ஸ் எடுத்துக்கிற 10^18 செகண்ட்ஸ் எடுக்கிற ஒரு விஷயமாக இருக்கலாம், இல்லை மைன்யூட், அதாவது ரொம்ப ரொம்ப மைக்ரோ செகண்ட் 10^-22 செகண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மைக்ரோ செகண்ட், அந்த மாதிரி உள்ள விஷயங்களை படிக்கிறதாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து இந்த ஃபிசிக்ஸ் வந்து ஹெல்ப் ஆகுது. அடுத்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் மாசஸ்னா ஃப்ரம் ஹெவன்லி பாடிஸ் டு எலக்ட்ரான். அதாவது 10^55 kg அந்த யூனிவர்ஸ்லேயே இருக்கிற பெரிய விஷயமா இருக்கட்டும், இல்லை அதுலேயே இருக்கிற சின்ன ஒரு எலக்ட்ரான், ஒரு 10^-31 kgயில் இருக்கிற ஒரு மைன்யூட்டான எலக்ட்ரானாக இருக்கட்டும், இதை படிக்கிறதுக்கும் நமக்கு இந்த ஃபிசிக்ஸ் வந்து யூஸ் ஆகுது. The study of physics is not only educative but also exciting in many ways. ஸோ ஃபிசிக்ஸ் படிக்கிறது அப்படிங்கிறது நம்மளோட மூளையுடைய நம்ம அறிவு வளர்ச்சிக்காக மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எக்ஸைட்மெண்ட், ஒரு கண்டுபிடிப்புக்கான ஒரு உந்து சக்தியாகவும் நமக்கு இந்த ஃபிசிக்ஸ் படிக்கிறது அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. A small number of basic concepts and laws can explain diverse physical phenomena. அதாவது ஒரு சின்ன ஒரு விதியாக இருக்கட்டும், ஒரு சின்ன ஒரு கான்செப்டாக இருக்கட்டும், எதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது வந்து இயல்பான, அதாவது ஒரு இயற்பியலில் நடக்கக்கூடிய ஒரு இயல்பான விஷயமாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு ஒரு கான்செப்ட் மூலமாக படிக்கிறோம் இல்லையா. ஸோ இது எல்லாத்தையுமே ஈஸியாக ஃபிசிக்ஸ் மூலமாக நம்மளால் இயல்பை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. The most interesting part is the designing of useful devices based on the physical laws. ஸோ நமக்கு தேவையான சில ஆப்ஜெக்ட்ஸை நம்ம இந்த ஃபிசிக்கல் லாஸ் மூலமாக நம்ம டிஸ்கவர் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இது தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா ரோபோட்டிக்ஸோட யூஸு, அடுத்தது வந்து மூனுக்கும் நியர்பை பிளானட்ஸ்க்கும் நம்மளால் ஜேர்னி போக முடியும்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ ஜேர்னி டு மூன் அண்ட் டு நியர்பை பிளானட்ஸ் வித் கண்ட்ரோல்ஸ் ஃப்ரம் த கிரவுண்ட், இது எல்லாமே. அடுத்தது பார்த்திங்கன்னா டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸ் இன் ஹெல்த் சயின்ஸில் வர டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸு. Carrying out new challenging experiments to unfold the secrets of nature and in verifying or falsifying the existing theories. அதாவது ஆல்ரெடி இதுதான் தியரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அந்த தியரியை வந்து ட்ரூவாக ஃபால்ஸாக, இப்போ அந்த தியரியே வந்து எக்ஸிஸ்டிங் தியரியை வந்து இன்னொரு தியரி வந்து இல்லை இது வந்து ஃபால்ஸு, இது மாதிரியும் இது நடக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வருது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட நேச்சரோட சீக்ரெட்ஸ், எப்படி வந்து சீசன்ஸ் மாறுது, எப்படி வந்து ரெயின்போ ஃபார்ம் ஆகுது, ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களையும் கூட நமக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். Probing and understanding the science began natural phenomena like the eclipse. ஸோ ஒரு இயற்கையின் இயல்போடு நடக்கிற சில விஷயங்களை கூட நம்ம வந்து இந்த சயின்ஸ் மூலமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். என்னெல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த எக்லிப்ஸ், கிரகணங்கள் நடக்கிறது, அப்புறம் வந்து ஹீட்டை வந்து நெருப்பு இதுவாகும்போது எப்படி நம்ம வந்து அந்த சூடை உணர்கிறோம், அந்த ஹீட்டை உணர்கிறோன்றது. அடுத்தது வந்து விண்டு, எப்படி வந்து காற்று எப்படியெல்லாம் அடிக்குது அப்படிங்கிற அந்த வாட் காசஸ் த விண்ட் அப்படிங்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம இந்த ஃபிசிக்ஸ் மூலமாக படிக்கிறோம். In today's world of technological advancement, the building block of all engineering and technical education is physics, which is explained with the help of mathematical tools. ஸோ இன்றைக்கி இருக்கிற எல்லா டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டுக்கும் நமக்கு பில்டிங் பிளாக்காக இருக்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் தான். ஸோ அதை படிக்கிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகிற லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தோம்னா மேத்தமெட்டிக்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு டெக்னாலஜி அண்ட் சொசைட்டி. ஸோ டெக்னாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜி இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் ஃபார் ப்ராக்டிக்கல் பர்பஸ். ஃபிசிக்ஸை வந்து நம்ம எப்படி ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து வேரியஸ் ப்ராடக்ட், த அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் ஃபார் practical purpose in various fields to invent and produce useful products or to solve problems is known as technology.
ஸோ ஃபிசிக்ஸ் அண்ட் டெக்னாலஜி கேன் ஒர்க் டுகெதர் இம்பேக்ட் அவர் சொசைட்டி டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. ஸோ டெக்னாலஜி அப்புறம் ஃபிசிக்ஸ் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒன்றுத்துக்கு ஒன்று இன்டர் ரிலேட்டட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோன்னா பேசிக் லாஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் லெட் டு த டிஸ்கவரி ஆஃப் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி விச் ஹஸ் shrunk the world with effective communication over large distances. அதாவது பேசிக் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் இது ரெண்டுத்துக்குள்ள பேசிக் லாஸை யூஸ் பண்ணி தான் நமக்கு இந்த வயர்லெஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறத உருவாக்குனாங்க. அது இன்றைக்கி நம்ம கடல் கடந்து ஒருத்தருக்கு ஒரு தகவல் அனுப்பணுன்னாலும் நமக்கு இந்த வயர்லெஸ் டெக்னாலஜி அப்படிங்கிற வயர்லெஸ் கம்யூனிகேஷன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே ஆகிட்டுருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா the launching of satellite into space has revolutionized the concept of communication. ஸோ சேட்டிலைட்டுக்கு ஸ்பேஸுக்கு நம்ம அனுப்புகிற அந்த சேட்டிலைட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ், லேசர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், சூப்பர் கண்டக்டிவிட்டி அண்ட் நியூக்ளியர் எனர்ஜி ஹவ் காம்ப்ரிஹென்சிவ்லி சேஞ்ச் த திங்கிங் அண்ட் லிவிங் ஸ்டைல் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ நம்மளுடைய ஹியூமன் பீயிங்ஸோட நார்மல் லிவிங் ஸ்டைல் அண்ட் திங்கிங்கை வந்து டோட்டலாகவே இது எல்லாமே மாற்றி இருக்குது. Physics, being a fundamental science, has played a vital role in the development of all other sciences. ஸோ மற்ற எல்லா சயின்ஸையும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜியாலஜி எது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதோடைய இம்பார்ட்டண்ட் ஒரு அடிப்படையான அறிவியலாக எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ். ஸோ எல்லாத்துலேயுமே ஃபிசிக்ஸ் வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று இன்டர் ரிலேட்டடாக தான் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு கெமிஸ்ட்ரி. ஸோ ஃபிசிக்ஸில் வந்து நீங்கள் வந்து we study the structure of atom படிப்போம், அப்புறம் ரேடியோ ஆக்டிவிட்டி படிப்போம், எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் இது எல்லாமே நம்ம ஃபிசிக்ஸில் படிக்கிறோம் இல்லையா. ஸோ இந்த எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த கெமிஸ்ட்ரியில் பீரியாடிக் டேபிள்ஸை பற்றிலாம் படிப்போம் இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு சயின்ஸ் மூலமாக தான் நம்ம ஃபிசிக்ஸ் மூலமாக தான் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. Such studies have enabled researchers in chemistry to arrange the elements in the periodic table on the basis of their atomic numbers. So இந்த ஸ்டடி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், ரேடியோ ஆக்டிவிட்டி, எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் இந்த ஸ்டடீஸ் தான் நம்ம கெமிஸ்ட்ரியில் இந்த பீரியாடிக் டேபிள் இருக்கு இல்லையா இதை படிக்கிறதுக்கு இதில் இருக்கிற அந்த எலிமெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. This has further helped to know the nature of valence and chemical bonding and to understand the complex chemical structures. Interdisciplinary branches like physical chemistry and quantum chemistry play important roles. அதாவது interdisciplinary டிசிப்ளின் அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் சொல்லலாம். இப்போ ஃபிசிக்ஸ்ன்றது ஒரு டிசிப்பிள், கெமிஸ்ட்ரின்ற ஒரு டிசிப்பிள் சொல்லியா. ஸோ இந்த ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது இன்டர் ரிலேட்டட். அதே மாதிரி குவாண்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் ஃபிசிக்ஸ் பற்றின படிப்பு தான். ஸோ அப்போது குவாண்டம் அண்ட் கெமிஸ்ட்ரி இது ரெண்டுமே இன்டர் ரிலேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு பயாலஜி எப்படி வந்து ஃபிசிக்ஸும் பயாலஜியும் ரிலேட் ஆகுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். Biological studies are impossible without a microscope designed using physics principle. அதாவது நம்ம யூஸ் பண்ணுற இந்த மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிற கருவி வந்து எந்த பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் பிரின்சிபலில் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்மளால் பயாலஜிக்கலில் எந்த ஒரு ஸ்டடீஸுமே நம்மளால் பண்ண முடியும். The invention of electron microscope has made it possible to see even the structure of a cell. ஒரு செல்லுடைய ஸ்ட்ரக்சரை படிக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். அதாவது ரொம்ப ரொம்ப நுண்ணிய விஷயங்களை நம்ம படிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ரே அண்ட் நியூட்ரான் டிஃப்ராக்ஷன் டெக்னிக்ஸ் have helped us to understand the structure of nucleic acid which help to control vital life process. அப்புறம் எக்ஸ்ரேஸ் ஆர் யூஸ் ஃபார் டயக்னோட்டிக், அதாவது நம்மளோட எலும்பில் ஏதாவது முறிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கும்போது நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம், எக்ஸ்ரே யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இது வந்து எக்ஸ்ரேஸ் வந்து நமக்கு டயக்னோட்டிக்ஸ் பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா ரேடியோ ஐசோடோப்ஸ் இது வந்து ரேடியோ தெரப்பி நம்ம கேன்சரை க்யூர் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. In recent years, biological processes are being studied from the physics point of view. So, biological processes mostly நம்ம வந்து physics point of viewல தான் படிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு மேத்தமெட்டிக்ஸ். ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறதே ஒரு குவான்டிடேட்டிவ் சயின்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னோம் திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி இந்த சமன்பாடு இதுக்கு இணை அப்படின்னு நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கணிதம் மூலமாக மேக்ஸ் மூலமாக தான் படிக்கிறோம். ஸோ ஃபிசிக்ஸ் எப்போவுமே வந்து மேக்ஸ் தான் லாங்குவேஜ்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இது ரெண்டுமே ஒன்றுத்துக்கு ஒன்று இன்டர்
Astronomical telescopes are used to study the motion of planets and other heavenly bodies in the sky. ஸோ astronomical telescope யூஸ் பண்ணுறோம் இல்லையா நம்ம பிளானட்ஸோட மோஷன் அப்புறம் வந்து ஹெவன்லி பாடிஸ் ஸ்கையில் இருக்கிற அந்த ஹெவன்லி பாடிஸுக்கான ஸ்டடீஸ்க்கு நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஃபிசிக்ஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ரேடியோ டெலஸ்கோப்ஸ் have enabled the astronomers to observe distant points of the universe. So studies of the universe are done using physical principles. So யூனிவர்ஸை பற்றி நம்ம என்ன படிக்கிறதா இருந்தாலும் அது வந்து ஃபிசிக்ஸை பேஸாக வச்சு தான் நம்ம படிப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு ஜியாலஜி, அதாவது நம்ம அகழ்வாராய்ச்சி பண்ணுறாங்க இல்லையா, இதில் நம்ம சில விஷயங்கள் அந்த ராக்குடைய ஏஜ், இந்த அந்த ஏர்த்தோடைய ஏஜ், இது எல்லாமே கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு எது யூஸ் ஆகுதுன்னா டிஃப்ராக்ஷன் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிஃப்ராக்ஷன் டெக்னிக் வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு ஓஷனோகிராஃபி. ஸோ ஓஷனோகிராஃப் வந்து ஒரு ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராசஸ், ஓஷன்ஸில் நடக்கிற ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராசஸ் இது பண்ணுறதுக்கு நமக்கு இது வந்து ஃபிசிக்ஸ் வந்து ஹெல்ப் ஆகுது. ஓகேவா, அதாவது ஒரு டெம்பரேச்சர், ஓஷனுடைய டெம்பரேச்சர் இல்லை செலினிட்டி, அதாவது உப்புத்தன்மை, அந்த தண்ணியுடைய உப்புத்தன்மை, அப்புறம் அதனுடைய கரண்ட் ஸ்பீட், கேஸ் ஃப்ளக்ஸ், கெமிக்கல் காம்பனன்ட்ஸ், இது எல்லாமே படிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஃபிசிக்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு சைக்காலஜி, அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா நம்மளோட உடம்புல வந்து மெசேஜ் டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லலாம். ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு நம்மளுடைய மெசேஜை எடுத்துகிட்டு போகுது. நம்ம பிரெயினாக இருக்கட்டும், நம்மளோட ஹேண்ட் மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ் வந்து நம்மளோட உடம்புக்குள்ளே பாஸ் ஆகிறதுனால ஏற்படுறது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா சைக்கலாஜிக்கலாக யோசிச்சோன்னா நம்ம உடம்புக்குள்ளே ஏற்படுற சில விஷயங்கள் கூட நமக்கு எது மூலமான இம்பல்ஸ் அப்படிங்கிற இது மூலமாக தான் இது. ஸோ இந்த இம்பல்ஸ் அப்படிங்கிறது எதில் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸில் தான் வரும். ஸோ இதுவும் வந்து நமக்கு ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக தான் இருக்குது. So the functioning of our brain is related to our underlying dualism. ஸோ இதுவும் வந்து நமக்கு ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நேச்சர் டீச்சர்ஸ் ட்ரூ சயின்ஸ் வித் ஃபிசிக்ஸ் அஸ் அன் எஃபிஷியன்ட் டூல். ஸோ நம்ம இயற்கை வந்து நமக்கு உண்மையாக அறிவியல்னால் என்ன அப்படிங்கிறது எப்படி நமக்கு சொல்லித்தருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் அடிப்படையாக வச்சு தான். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஷுட் பி யூஸ்ட் இன் அ பேலன்ஸ்ட் மேனர் ஸோ தட் தே டு நாட் பிகம் வெப்பன்ஸ் டு டிஸ்ட்ராய் நேச்சர் விச் டாட் அஸ் சயின்ஸ். ஸோ சயின்ஸும் வந்து நம்ம டெக்னாலஜி இது ரெண்டுமே வந்து பேலன்ஸ்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து அது வந்து நேச்சருக்கு ஊறு விளைவிக்காமல் எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. global warming and other negative impacts of technology need to be checked. ஸோ டெக்னாலஜினால் ஏற்படுற இந்த சில இதுவான தீங்கு விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கு இதிலிருந்து களையிறதுக்கு நமக்கு அறிவியல் அப்படிங்கிறது ஒரு நுண்ணியல் இதுவாக இருக்குது. சேஃப் சயின்ஸ் வித் மாடரேட் அண்ட் அப்ரோப்ரியேட் யூஸ் ஆஃப் டெக்னாலஜி இஸ் த நீட் ஆஃப் திஸ் சென்ச்சுரி. ஸோ இப்போ இருக்கிற உலகத்துக்கு சயின்ஸை வந்து நம்ம ஒரு நல்ல விஷயமாக கொண்டு போகிறதுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thank you for watching.